ஜனநாயகம் திரைப்படத்திற்கு ஒன்றிய அரசின் கீழே இயங்குகிற தணிக்கை வாரியம் சான்றிதழ் தர மறுப்பது கடுமையான கண்டனத்திற்குரியதனும். நான் தணிக்கை குழு உறுப்பினராக சில ஆண்டுகள் பணியாற்றியிருக்கேன். அதோடைய செயல்பாடுகள் எனக்கு தெரியும்னு காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி ஜனநாயகத்துக்கு நடப்பதை மௌனமா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது அப்படின்னு பேசியிருக்காரு. ஜனநாயகன் படத்துக்கு சென்சார் சான்றிதழ் வழங்கப்படாத நிலையில அந்த படத்தின் வெளியீடு தேதி குறிப்பிடாம ஒத்திவைக்கப்பட்டுச்சு. இது விஜய் தரப்புக்கு மிக பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு. விஜய் ரசிகர்களும் சமூக வலைதளங்கள்ல தங்கள் கோபத்தை வெளிப்படுத்திட்டு வந்தாங்க. இந்த நிலையில விஜய்க்கு ஆதரவா தமிழ் சினிமாவில் இருந்து யாருமே குரல் கொடுக்காத நிலையில அதிமுக உள்ளிட்ட எல்லா கட்சிகளுமே மௌனம் காத்தாங்க. இந்த சமயத்துல விஜய்க்கு ஆதரவா பேச ஆரம்பித்திருக்கிறது காங்கிரஸ் கட்சி தான். அந்த கட்சியின் எம்பியான மாணிக்கம் தாகூர் ஜனநாயகன் விவகாரத்தில் மத்திய அரசின் நடவடிக்கை ஜனநாயகத்தை முடக்குவது போல் இருப்பதா சொல்லியிருக்காரு. இந்த சமயத்துல தற்போது அடுத்த குரலா ஒலித்திருக்கிறது தான் எம்பி ஜோதிமணி. ஜனநாயகன் படத்துக்கு நடப்பதை வேடிக்கை பார்க்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. இது தொடர்பா அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவுல, ஜனநாயகன் திரைப்படத்திற்கு ஒன்றிய அரசின் கீழ் இயங்கும் தணிக்கை வாரியம் சான்றிதழ் தர மறுப்பது கடுமையா கண்டனத்திற்குரியது. இது தமிழ் திரையுலகத்தின் மீது நடத்தப்படுகிற தாக்குதல்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம நமது அரசியல் சார்பு விருப்பு வெறுப்புகளை தாண்டி கருத்து சுதந்திரத்தின் மீது நம்பிக்கை உள்ள ஒவ்வொருவரும் இதை கண்டிக்கணும். ஒரு திரைப்படம் என்பது பல கோடி ரூபாய் முதலீட்டுல நூற்றுக்கணக்கானவர்கள் கடின உழைப்புல உருவானது. அதை இப்படி முடக்க நினைப்பது படைப்பு சுதந்திரத்திற்கு முற்றிலுமே எதிரானது. அதுவும் அரசியல் காரணங்களுக்காக முடக்கப்படுவது ரொம்பவே ஆபத்து. அமலாக்கத்துறை, சிபிஐ, வருமான வரித்துறை வரிசையில தணிக்கை வாரியமும் மோடி அரசின் அரசியல் ஆயுதமாயிருச்சு. இதை நான் மௌனமா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. நான் தணிக்கை குழு உறுப்பினரா சில ஆண்டுகள் பணியாற்றியிருக்கேன். அதன் செயல்பாடுகளை எனக்கு நல்லாவே தெரியும். என்னளவுல இந்த தொழில்நுட்ப யூகத்துல தணிக்கை வாரியம்ங்கிறது ஒரு காலாவதியாகி போன ஒரு அமைப்பு தான். ஒரு திரைப்படத்தை ஏற்பதும் மறுப்பதும் மக்கள் கையில தான் இருக்கு. ஒரு திரைப்படத்தை நாம் தணிக்கை செய்து கொண்டிருக்கிற அதே நேரத்துல பல்லாயிரக்கணக்கான தணிக்கை செய்யப்படாத வீடியோக்கள், காட்சிகள் தொலைக்காட்சி, யூடியூப், சமூக வலைதளங்கள் மூலம் பரவிட்டு இருக்கு. இது பல கோடி பேர் பார்க்கிறாங்க. இந்த சூழல்ல திரைப்படத்தை மட்டும் தணிக்கை செய்வதால எவ்வித மாற்றமுமே ஏற்படாது அப்படிங்கிறது தான் நிதர்சனமாவும் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. பெண்களை ஆபாசமா பேசுவது, சித்தரிப்பது, இரட்டை அர்த்த வசனங்களை பேசுவது தணிக்கை விதிகளின்படி தவறானது. ஆனால் இது எல்லாமே வெளிவருகிற படங்கள் ரொம்பவே குறைவு. தணிக்கை வாரியம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல பெரும்பாலும் எந்தவித கவனமுமே செலுத்தல. சான்றிதழை மறுப்பதில்லை என்பது கவனம் கொள்ள வேண்டும். அதனால தணிக்கை வாரியம்ங்கிறது கலைக்கப்பட வேண்டிய ஒன்று. அதுவரை அது அரசியல் ஆயுதமா பயன்படுத்தப்படுவதை நாம கடுமையா கண்டிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு.